வணக்கம். கோட் படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது விஜய் 2 கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இது புதுசு கிடையாது. ஆனால் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ரொம்ப இளைய விஜயை வச்சுருக்காங்க. இது கதை அப்படின்னு சொன்னால் இது பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு பழைய கதை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விஜய் தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சிடுறாரு. அதனால் அவரோட வாழ்க்கை மாறிடுது. செகண்ட் ஹாஃபில் தன்னோட பையனை மீட் பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்றது கதை. இவர் கூட பார்த்திங்கன்னா பிரசாந்த் பிரபுதேவாவில் இருக்காங்க. படம் ஆரம்பத்தில் ஓரளவு பரவாயில்ல. மைக் மோகன் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவரோட வசனங்கள் அவருக்கு அந்த வில்லத்தனத்துக்கு செட் ஆகலை. ஏதோ மைக்கை பிடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தவரை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு வில்லனா அவன் நினைச்சிக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற டயலாக் நமக்கு சிரிப்பை வரவழைக்குது. யோகி பாபு பிரேம்ஜி இதில் பண்ணியிருக்காங்க, காமெடி பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பிரேம்ஜியும் யோகி பாபுவும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே ஒரு சுமாராக தான் இருக்குது. இன்னும் கூட பாடல்கள் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆரம்ப கட்டத்தில் ஒரு விஜயகாந்த் ஒரு காட்சியில் ஏஐ மூலமாக உருவாக்கியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் கடைசியாக ஒரு சீனில் போகிறாரு. படம் 2வது பகுதியில் மத்தியில் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது. அதாவது அந்த சின்ன வயசு விஜய் அவரை வரைக்கும் பார்க்கலாம். மற்றபடி பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஏதோ கொஞ்சம் மங்காத்தா விஜயோட பழைய படங்களோட சாயல் எல்லாமே கொஞ்சம் அங்கங்கே போகுது. வெங்கட் பிரபுவுக்கு இது ஒரு வெற்றிய படமாக அமையவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் ரசிகர்களுக்கு உண்டான ஒரு படம்னு வேணால் சொல்லலாம். மற்றபடி படம் சுமாராக தான் இருக்குது. இன்னும் கூட கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸில் காட்டுற அந்த சிசை மேட்ச் அது பெருசாக விறுவிறுப்பை காட்டலை. வில்லன் கூட பெருசாக இல்லை. ஆனால் முழுக்க வில்லன் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு. விஜய்னோட நடிப்பு மற்றபடி எல்லாரும் தங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் திரைக்கதையில் கொஞ்சம் கூட மாற்றம் பண்ணியிருக்கலாம். ஏகப்பட்ட சொதப்பல் திரைக்கதையில். ஏற்கனவே விஜய் கூட சொல்லியிருந்தாரு, இந்த கதை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி 2-3 முறை இந்த கதையை மாற்றினதாக கூட சொல்கிறாங்க. படம் சுமார் படம் தான்.